எல்லோருக்கும் வணக்கம். இந்திய பங்குச்சந்தை மட்டுமல்ல, உலக பங்குச்சந்தைகள் எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஈரான் போர், இந்த போரை மையப்படுத்தி தான் பங்குச்சந்தையின் மூமெண்ட்டே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா நேத்திக்கான மார்க்கெட்டில் இந்திய பங்குச்சந்தை நிஃப்டி ஒரு 200 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,840 க்ளோஸ் வச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையில் தோல்வி, திரும்ப போர் பதட்டம். ஏன்னா அந்த ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் திரும்ப போர் ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு போர் பதட்டங்கிறதுனால திரும்ப மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷரை நோக்கி வந்திருக்கு. அப்படி செல்லிங் ப்ரெஷர் நோக்கி வந்தாலும் மார்க்கெட் மண்டே ஓப்பனிங்கே ஒரு 500 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஒரு 300 பாயிண்ட் ரெக்கவர் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா 23,840 க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்து நம்ம மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். அதாவது நம்ம இப்போ இன்றைய லெவல் பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 23,500 இந்த ரேஞ்சில் இருந்து 24,000 இந்த ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். ஏன்னா டிஃபென்ஸ் ஆஃப் தான் இந்த போர். இப்போ அடுத்து க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 23,840 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ க்ளோசிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கான மார்க்கெட்டில் 23,550 வரைக்கும் லோ அங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி 840 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே அடுத்தது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த 23,700 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,620 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 23,520 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு பார்த்திங்க அப்படின்னா 23,920 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,080 பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இது ரெசிஸ்டன்ஸ். அதேமாதிரி நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா மார்க்கெட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸ், அதாவது 24,080க்கு மேலே நல்லாவே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் அடுத்தடுத்து புல்லிஷ் போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த லெவல்ஸ் போன உடனே மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் உடனே மார்க்கெட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ஆகி திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிது. இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து 23,840 இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான மார்க்கெட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,800 இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் பாயிண்ட். இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த 23,800 கீழே மார்க்கெட் கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சுட்டு மேலே போக முடியாமல் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 700, 650, 600 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த 23,800க்கு மேலேயே இருக்குது அப்படின்னா அடுத்து நம்ம எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா 24,100 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.